சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லாம் உனக்கு என்னப்பா ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி, சார் சும்மா இருங்க சார், அவன் வெறுப்புல இருக்கான். நீங்க ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பார்க்க வர்றதே மன சந்தோஷம் பாரு, சந்தோஷமான விஷயத்த நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளேயே நீங்க என்ன பண்றீங்க? 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து பண்ணதெல்லாம் பத்தாதா சார்? அதெல்லாம் ஒரு காலங்க. இப்போ லீகலாக போயிட்டு இருக்கோமா இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அது இப்போ நம்ம 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார், அதை பற்றி பேசுவோம். அது 10ஆம் இடத்துக்கு தான் வந்துட்டாருன்னு போன வருஷம் சொன்னமே, அது போன வருஷம், அது திருக்கணிதம். இது இந்த வருஷம், இது வாக்கியம். வாழ்க்கையில நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நல்ல நேரம் என்பது வந்த உடனே அவர் வந்துட்டாருங்கிறது உங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியில் தெரியும். நமக்கு உடம்பு சுகமாயிருச்சுங்கிறது, நீங்கள் ஒரு வெயிட் தூக்கிட்ட, இந்த கேன் நீயே தூக்கிட்டியா, வர்றா கைக்கெல்லாம் பலம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி உடம்பு சரியானது உடம்பே சொல்லும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி 10ஆம் இடத்தை சனி பகவான் வரும்போது பிராண்ட் ஆக போகிறீங்க. வாக்கியப்படி வந்துட்டாருங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கம்பெனி பற்றி 4 பேர் பேசுவாங்க, நம்ம கம்பெனிக்கு 4 பேர் ஃபோன் வரும், 4 விஷயங்கள் உங்களை பற்றி, நீங்கள் தான் அந்த இதாச்சே, நீங்கள் எப்படியாச்சே அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் கடை வச்சுருக்கீங்களா, அது நீங்கள் தானே என்றெல்லாம் பேசுவார்கள். ஸோ அப்போது நம்ம பேர் ரீச் ஆகுதுங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பெரும்புகழை தருகிறார், மக்கள் தலைவராக்குகிறார். மக்கள் தலைவர் அப்போ பிரபலமாக போகிறீங்க, உலகப் புகழ் பெற போகிறீங்க, எல்லாத்தையும் பண்ணுவார். இந்த சனி பகவான் உலகப் புகழை உங்களுக்கு பெற வைக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயமே. இதில் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன், 10லே சரி இருந்தால் தினசரி மக்களை சந்திக்கும் பணியாளர்கள், களப்பணியாளர்கள் இருக்கீங்க. எத்தனையோ பேர் மிதுன ராசிக்காரர்கள் களப்பணியாளர்கள் இருக்கீங்க. டெய்லி துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் தான். இந்த களப்பணியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு பிரபலமாக முடியும், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நம்ம உங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல சம்பளத்தோடு சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது சில பேருக்கு ஓவர் டைம் பார்க்கின்ற விஷயம் போன்ற பணம் வருகின்ற வழிகள் எல்லாம் 10னா பொழப்புங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் என்ன வேலை வேணால் பாருங்கள். இதை பார்த்துட்டு இருக்கிற டிரைவர்ஸ் யாராவது இருப்பீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற வேறு ஏதாவது தொழிலதிபர்கள் யாராவது இருப்பீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக இல்லை, 2.5 வருஷமும் நீங்கள் பிஸி தான். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு ஒர்க்கை தவிர வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கை சில நேரங்களில் மிக உயர்ந்த இடத்துக்கு கூட்டு போகணும்னு முடிவு பண்ணிடும். அதுக்கு முதல் ஸ்டெப்பே என்ன தெரியுமா? முதல்ல உங்களை பெண்ட் எடுக்கிறது. அதுக்காக 23 மணி நேரம். நண்பர்களே, நான் ஒன்று சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எல்லாம் 21 மணி நேரம் தான் தூங்குறேன். 21 மணி நேரம் தான் முழிச்சிட்டு இருக்கேன், 2 மணி நேரம் தான் தூங்குறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் மக்களை சந்திக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ந்து டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அது சரியாயிடும். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 10லே சனி வருவதை போல ஒரு சிறப்பு அமைப்பு. இது ஜாக்பாட் நம்பர் 1. ஜாக்பாட் நம்பர் 2, சனி பகவான் 4 பார்த்துறார். 4ன்னா என்ன? 4ஆம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இதெல்லாம் அது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. நீங்கள் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, நிறைய இடத்துல பிரச்சனை. மிதுனராசிக்காரங்க மாதிரி ஒரு வக்கீல் இந்த உலகத்தில் பிறந்து வந்தால் தான் உண்டு. இவங்களை மாதிரி பேச கற்றுக்கணும் இருந்தா. இவர்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு லாயர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுடைய ஒரே ஆட்கள் இவங்க தான். எல்லா சட்டத்தின் நுணுக்கங்கள் வரைக்கும் போயிட்டு, நீ கடன் கொடுத்து யார் முன்னாடி கடன் வாங்கினேன்? 4 பேர் முன்னாடி. 4 பேர் எங்கே இல்லை, அவனை போய் கூட்டு அப்புறமா கடன் திருப்பி தரேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்த்துறாரு. அப்போ என்ன ஆகணும்? சுகஸ்தானத்தை தர்றாரு. அப்பாடா, ஒரு வழியாக ஒரு கடன் அடைச்சிட்டேன், இனிமேல் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான். இப்படி உங்களுக்குரிய பிரச்சனைகள் அந்த கை விலங்குலேருந்து விடுதலை தரார். இது 2வது பாயிண்ட், ஜாக்பாட் நம்பர் 2. இதில் என்ன பெரிய ஜாக்பாட்டு? இதில் என்ன ஜாக்பாட்னா, 4ஆம் இடம் என்பது காரு, லேண்டு, வீடு, மாடு, மனை எல்லாம். அப்போ நீங்கள் லேண்டு வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் உங்களுக்கு தரார். அடுத்து சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கே தான் மின்னலே மின்னலே உங்களுக்கு அப்படி காதல் வருகிறது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரா வேணா இருங்க, ஒன்றுமே இல்லாமல் ஒரு லைஃப் கூட இருக்கிறவரா இருங்க. இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதே இல்லை சார்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கும் மாமலையும் ஒரு கடுகாம். அழகாக எழுதினார். எவ்வளோ பாவேந்தர் பாருலாம், எவ்வளோ விஷயங்களை புரட்சியாக எழுதினா. அவரே தான் இதையும் லைக் பண்ணியிருக்காரு. பாருங்க, உங்களுக்கான ஜோடி கிடைச்சிருச்சுன்னா அவங்களால உங்கள் வாழ்க்கை மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா அது நல்ல ஜோடின்னு அர்த்தம். இல்லை வேற மாதிரி போகுதுன்னா அது உங்களுக்கான ஜோடி இல்லைன்னு அர்த்தம். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் தெளிவான உங்கள் வாழ்க்கை துணை கிடைப்பார். உங்கள் வாழ்க்கை துணைக்காக உங்கள் லைஃப் மாறப்போகுது. நீங்கள் சூப்பராக இருக்க போறீங்க. இதான் ஜாக்பாட் நம்பர் 3. ஃபாரின் போக போறீங்க.
பாருங்க இந்த மார்ச் போய் ஏப்ரல் வந்தா நீங்கள் ஏமனுக்கு போகும் ஏமனா ஓமனா அங்கே போவீங்க. ஸோ அப்போது ஏதேனும் ஒரு ஊருக்கு செல்றீங்க, ஏரோப்ளைன் போய் அது இந்த வார்த்தை சொல்ல தான் வந்தேன். மார்ச் போய் ஏப்ரல் வந்தா ஏரோப்ளைனில் போக போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க, உங்கள் லைஃபே மாறப்போ. ஜாக்பாட் நம்பர் 1 என்ன? சனி பகவான் உங்களுடைய 10 டச் பண்ணிட்டாரு. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன? உங்களுடைய வேலை வண்டி காரு. ஜாக்பாட் நம்பர் 3 திருமணம்னு கிடையாதுங்க, மறுமணம் பண்ணிக்கிறவங்களா இருந்தா கூட சூப்பரா இருப்பீங்க. சுவாமிஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு சனியை வெல்லும் ரகசியங்கள்லாம் என்னென்ன? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை ஏன் வெல்லணுங்கிற கேள்வி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்தை சனி பகவான் என்ன தருகிறார்? பெரும்புகழை தருகிறார். அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தருகிறார். எல்லாம் பண்றார். பதவிகளை தருகிறார். இதெல்லாம் பண்றாரு. இப்போ இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் ஒரு பக்கம் நமக்கு வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணாலும் அது பாதகாதிபதி குருவினுடைய வீடு. மிதுனராசிக்காரர்களுக்கு 7, 10 என்பது குருவினுடைய வீடு, அது பாதகாதிபதி வீடு. ஸோ பாதகாதிபதி வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற இருக்கிறார், 10ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது ஒரு ஆபத்தான விஷயம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது, இவர்களுக்கு ஆபத்தான விஷயம். அப்போ இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, சனி பகவானுடைய குரு யாரு? சனி பகவானுடைய குருவினுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இப்போ சனி பகவானுடைய குரு யாருன்னா கால பைரவர். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, மாருதி இருக்காரே, மாருதி யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரோட குரு யாரு நிறைய பேருக்கு தெரியாது. ஆஞ்சநேயரோட குரு சூரியன். சூரிய தேவன் வந்து காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது 2 பர்வதத்துக்கு நடுவில் 2 இப்படி நின்றுட்டு கற்றுக்கிட்டாராம். 2 மலைக்கு நடுவில் நின்றுட்டு ஆஞ்சநேயர் கற்றுக்கிட்டாராம். இப்படி வானத்தை பார்த்து கற்றுக்கிட்டாராம். அவர் வேதம் சொல்லிக்கிட்டே இருப்பார், இவர் இப்படி கற்றுக்கிட்டாராம், இப்படி கற்றுக்கிட்டாராம். இந்த மாதிரி பெரிய இவர்களுக்கெல்லாம் ஒரு கதைகள் உண்டு. ஸோ இவருக்கு வந்து கால பைரவரை தன்னோட குருவாக ஏற்றுண்டு யார்? சனீஸ்வர பகவான் கால பைரவர்கிட்டே கற்றுக்கிட்டார். பைரவரை பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஆனால் அவருக்கு இவர் தான் வந்து குரு. ஸோ பைரவருக்கான உபாசனைகள், முக்கியமாக பைரவர் உபாசனைகள்லாம் என்ன? நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய தெருவில் இருக்கக்கூடிய டாக்ஸ், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுறது போன்ற விஷயங்கள் எளிமையான பரிகாரம். இன்னும் உயர்நிலை பரிகாரம்னா அடிபட்ட நாய்க்குட்டிகளுக்கு உதவி செய்கிறது உயர்நிலை பரிகாரம். அதுக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பைரவருக்குரிய கால பைரவாஷ்டகம்னு பேர். கால பைரவா, இந்த பைரவாஷ்டகம்னு பேர். தோதனம் ததம் பஜே பஜே பஜேன்னு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கால பைரவருக்குரிய இது வந்து ஸ்லோகம், அதை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி காலாய வித்மகே காலாதீதாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத்துன்னு பேர். அதில் பண்ணலாம். இப்போ நம்ம காசி பக்கம் போனீங்கன்னா இந்த ஃபனரல்ஸ்க்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் பைரவருடைய அப்படியே சாட்சாத் பைரவர். யாராவது காசி யாத்திரை போகிறவங்க அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் கால பைரவருக்குரிய. கால பைரவருக்கு பொறுத்த வரைக்கும் சனி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கால பைரவருக்கு ரொம்ப விசேஷம். அன்றைக்கி கால பைரவரை போய் பார்த்து ஒரு புணுகு எடுத்து அவரோட மார்பில் இப்படி தேய்ச்சிட்டு, அந்த மார்பில் தேய்ச்ச புணுகு எடுத்து நீங்கள் உங்கள் உடம்புல தேய்ச்சிக்கணும். புணுகு, அந்த புணுகு வழிபாடு நீங்கள் பண்ணால் கால பைரவர் வந்து ஹி வில் பிகம் வெரி ஹாப்பி. கால பைரவர் ஹாப்பி ஆகிட்டார். சில பேர் சூளை வாங்கி தருவாங்க கால பைரவருக்கு. சூளை வாங்கி தர்றது, கால பைரவருக்கு வந்து அந்த மண்டை ஓடு மாலை, அந்த மாலை அந்த மாதிரி வாங்கி தர்றது. ஸோ பைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்கடுகு, இந்த வெண்கடுகு போட்டு ஹோம திரவியங்களாக கோயிலுக்குள்ள மடப்பள்ளியில் ஹோம திரவியங்கள் வெண்கடுகு வாங்கி தர்றது போன்ற பரிகாரங்களில் அவங்க பண்ணலாம். சனி ஆட்டோமேட்டிக்காக பைரவருடைய பெயர்னால அவர் கண்ட்ரோல் ஆயிடுவார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, கால பைரவருங்கிறது வந்து கடனை தீர்ப்பதற்கான கடவுளாக இருக்கிறார். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பொழிச்சலூர்னு ஒரு இடம் இருக்குது. பொழிச்சலூர் அங்கே குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது. அந்த பொழிச்சலூர் போனீங்கன்னா அங்கே வந்து அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அகத்தீஸ்வரர், அங்கே வந்து கால பைரவ சுவாமிக்குரிய கோயிலே அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பைரவருக்கு ஹோமம் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது அது எல்லாம் ஊளையிடும். அது அந்த சவுண்டு கொடுக்கும். அந்த டாக் வந்து உல்ஃப் மாதிரி எல்லாம் ஊளையிடும். அதே மாதிரி அந்த பைரவருக்கு அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், தீபாராதனைலாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த சனீஸ்வரன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சனீஸ்வரனாக கருதப்படுகிறார். அவருக்கு வந்து தனியாக அபிஷேகங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொழிச்சொல்லூர் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் காலபைரவரும் வணங்குதல் மிக மிக சிறப்பு. பெரும்பாலும் பைரவர் அப்படின்னாலே நம்ம எதை கருத்தில் கொள்ளலாம்னா, கருப்பு ஆடை அல்லது கருநீல ஆடை, அதை வந்து பைரவருக்குரிய தானமாக நம் தரலாம். காய்கறிகள், அதெல்லாம் பைரவருடைய சொரூபம்னு சொல்கிறாங்க. காய்கறிகள் வந்து வாங்கி, இப்போ சாதாரண ஆட்களுக்கு, இப்போ ரோடோரமாக இருக்காங்க, சாப்பிட வழி இல்லை, அவங்களுக்கெல்லாம் காய்கறிகள் வாங்கி தருவது பைரவருக்குரிய சிறப்பு. எதாக இருந்தாலும் சண்டேஸில் பண்ணுங்கள், இன்னும் சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம்,
ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், மிதுனராசிக்காரர்கள்லாம் சூப்பராகி ரொம்ப நாள் ஆகுது. சூப்பராகி இருந்தாலும் பாக்கியப்படி ஒரு தடவை இன்னொரு தடவை அந்த சூப்பருங்கிற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த பதிவு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு, இந்த சனி பகவான் 10க்கு வருகிறார். ஒரு விஷயம் இருந்தால், சனி ஒரு ஜாதகத்தில் உச்சம்னா தான் அவன் அரசியலில் பெரிய ஆளாக இருப்பான், அல்லது பொதுமக்கள்கிட்ட நிறைந்த பெயர் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப பெரிய பாப்புலராக என்ன அர்த்தம்? சனி உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். சனி பலம் பெற்றால் என்ன ஆகும்னா, எல்லோரிடமும் ரீச் ஆவீங்க. மீடியா துறையில் இருக்கீங்க, ரொம்ப பெரிய ரீச் ஆகுறீங்க, சனி நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நன்றாக புரியும். சனியை இவ்வளோ கஷ்டப்பட்டு பிராண்ட் பண்ணுற ஒரே ஆள் இந்த உலகத்திலே நான் தான். ஏன்னா சனியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சனி உங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுவார். 10ஆம் இடத்துல சனி வர்றது மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒசந்த நேரம் எதுவுமே இல்லைங்க. ராசியில் குரு இருக்கார், 10ல் சனி இருக்கார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு சொல்கிறாங்களா? 10ல் சனி இருந்தால் டெய்லி மக்களை சந்திக்கிற பணி. இப்போ நீங்கள் என்ன பணி பண்ணுறீங்க, நான் என்ன பணி பண்ணுறேன்? ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் டெய்லி மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம், மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதே போல் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆவின் பால் பூத்து வச்சுருக்கேன் சார், டெய்லி மக்களை சந்திப்பேன், பால் கவர் கொடுப்பேன், அது கூட மக்களை சந்திக்கிற பணி தான். நான் துப்புரவு தொழிலாளி, துப்புரவு செய்வேன், அது கூட மக்களை சந்திக்கிற பணி தான். மக்களை சந்திக்கிற பணி இருக்கிற அத்தனை பேருக்கும் மாட்சிமை வாழ்க்கை மாறப்போகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மக்களை சந்திக்காதவங்களுக்கு புதிய தொழில் அமையும். புதிய தொழில் சார், பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க, டீம் லீடராக இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே சம்மந்தமே சிவகாமி இட்லி கடை போட்டு அவங்க ஒய்ஃப் பேரில் அழகாக ஒரு இட்லி கடை வைக்கிறாங்க, ஓட்டுறாங்க. என்ன வைக்கும்? நம்ம இப்போ தான் இந்த திங்கிங்கே வந்திருக்கோம். வெளிநாடுகளில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாயந்தரம் பார்ட் டைமில் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இது உழைச்சி சாப்பிடணும், அவ்வளோதான். அதில் ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு வர்ற தொழிலுக்கு போங்க. இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரீங்க, இன்னைக்கு ஃப்ரீலான்சர்ஸ் வரீங்க, எல்லாரும் பக்கம் பெருமையாக இருக்குது. ஓடுவது நேரம் இல்லை, பணம். ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்களா? ஓடுற நேரமெல்லாம் பணம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஓடணும். அந்த ஜேர்னிக்கு ரெடினா வரணும், இல்லைன்னா வராதிங்க. எங்கேயாவது கம்பெனி வேலைக்கு போயிருங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கான வேல்யூவை நம்ம தான் முடிவு பண்ணணும். மிதுனராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஃபயர் ஆக போகிறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்களே மதிக்கலைன்னா வேற எவன் மதிக்க போகிறான்? 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10லே சனி இருந்தால் என்ன ஆகும்? மிக பிரம்மாண்ட புகழ், பிராண்ட் ஆக போகிறீங்க. அப்போது இந்த சனி 12 பார்க்குறார். இந்த தண்ட கருமாந்திர செலவுன்னு இருக்கும் நமக்குன்னே. அண்ணே நம்ம ஃபேஸை போட்டு ஒரு 100 போஸ்ட் அடிச்சு விட்டா வர்ற போகிறவங்களாம் பார்ப்பாங்கண்ணே, 100 போஸ்டர் 10,000 ரூபா. அது இருந்ததுன்னா நான் 4 எஸ்ஐபி போட்டுருவேன். உங்கள் திங்கிங்கெல்லாம் எப்படி போகணும்? இப்படி போகணும். சேவிங்ஸ் இப்படி போகணும். நண்பர்களே, ஓடுகின்ற நேரம் ஒவ்வொரு பணத்தையும் ஒரு 2,000 ரூபாயும் சேவிங் பண்ணால் கூட வாழ்க்கை. இந்த அறிவு எனக்கு வர்றதுக்கே இத்தனை நாள் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து பொழைச்சிக்கோங்க. 10ஆம் இடத்துல எத்தனையோ தடவை மீனராசிக்கு வந்த புகழாக கூட நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகின்ற நேரம், அப்பாடா காத்தாடா நம்ம பாட்டு கால் நீட்டி படுத்துக்கலாம், எல்லாம் செட் ஆயிடுச்சு பிஸ்னஸ்ஸு. அப்போ தான் உங்களுக்கான ரியல் வேல்யூவே. பிஸ்னஸ் செட் பண்ணிட்டீங்கல்ல, அடுத்த லெவல் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க? சேலஞ்சிலே இருக்கணும். சேலஞ்சு. 10ஆம் இடத்துல சனி பகவான் 12 பார்க்குறார். தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறார். 10ல் இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4 பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. மிதுனராசிக்காரன் கார் வாங்க போகிறீங்க. கார் வாங்குவவங்க அப்படி இருந்தால் கார் வாங்கிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் அம்மா உட்கார வச்சுட்டு, இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரி தான், ஏய் யாரா அது இந்த காரு நடு ரோட்டில் வந்து ஹார்ன் அடிக்கிறது, தான் நான் தான் அவன் பையன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள். மிடில் கிளாஸோட அழகே அதுதான். சாதாரண ஒரு 3 லட்ச ரூபா காராக இருக்கும், ஆனால் அதில் முன்னாடி உட்கார வச்சு இந்த கஜினி படத்தில் வர மாதிரி அழகா அம்பாசிடருக்கு அலங்காரம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. என்ன சார் வாழ்க்கை? அவ்வளோதான் வாழ்க்கை. ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக இருந்திருக்கானா? சிம்பிளாக என் இஷ்டப்பட்டது எங்கள் அம்மா உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறேன். அங்கே இருக்குது வேல்யூ. யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க, இங்கே இருக்கிற வேல்யூ. ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சுட்டு தனியாக போகிறதுல வேல்யூ இல்லை. கூட மனசுக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உட்கார வச்சு ஜம்முன்னு. ஸோ அது சந்தோஷம். சந்தோஷம்னா என்ன? நமக்கானவர்களோடு வாழ்வது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், இதை தரப்போகிறார். அடுத்து 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இங்கே தான் இருந்த ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுனா, சனி 7 பார்க்கும்போது மறுமணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், காதல் திருமணங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், புரட்சி திருமணங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். புரட்சி திருமணம்னா என்னன்னு கேளுங்களேன். புரட்சி திருமணம்னா என்ன தெரியுமா?
இந்தியன் ஆள் நம்ம போகிறோம். அப்படியே உகாண்டா மாநிலத்துக்கு கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சு, பரவாயில்ல சார் காதலுக்கு கண்ணு இல்லை, 10 சனி பார்க்கும் பொழுது இதுதான் புரட்சி திருமணம். நம்ம வீடில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எத்திக்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த கம்யூனிட்டி அது ரிலீஜனு அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்மளால உலகளாவே திங்க் பண்ணியிருக்கான். இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் உடன்படிக்கப்பட்டிருக்கான். அதெல்லாம் ஓகே ஆயிரும். காதல்னு வந்ததுக்கப்புறம் என்னங்க, கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊர் கெடுகாம். உகாண்டாவை என்ன உசிலம்பட்டியா இருந்தா என்ன, காதல் காதல் தாங்க. 10 பார்த்துட்டாரு சனி. அப்போது காதல் ஜெயிக்க போகிறது. ஏற்கனவே கல்யாணம் இந்த இதில் தான் மாட்டினேன், இப்படி தான் லவ் பண்ணி ஏற்றி விட்டு என்னை கொண்டு போய் மாட்டி விட்டீங்க. அது என்னன்னா டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு. இப்போ இன்னொருத்தர் யாரை லவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பதிவை போடுறீங்களே குறித்து நியாயமா? சத்தியமாக சொல்கிறேங்க, சூப்பராக ஒரு பொண்ணு வரப்போகிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அழகாக கொண்டு வந்து உங்களுக்காக அப்படி இவங்க தான் உங்களுக்காக சரியான ஜோடின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். மிதுனராசிக்காரர்கள் ஒரு பக்கம் லவ் தான், ஒரு பக்கம் காரு தான், ஒரு பக்கம் கம்பெனியில் பிராண்டு தான், பிரமாதம். சுவாமிஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பேச்சுல 100க்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்? மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க்குங்க. உங்களுக்காகவே சனி பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மிதுனராசிக்காரர்கள் மட்டும்தான் இத்தனை சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள்.